ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். ஆஸ்யூஸ்வலாக நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலமும் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு இன்றைக்கி வாசலில் சிம்பிளாக ஒரு கோலம் தான் போட்டேன். பூஜை ரூமுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு ப்ரேயர், ஆஸ்யூஸ்வலாக நம்ம எப்போயும் சொல்கிற ப்ரேயர் தான். அந்த ப்ரேயரும் வச்சாச்சு. கொஞ்சம் பக்கத்தில் தெருவில் பொங்கலுங்க, கொஞ்சம் ரேடியோ சத்தம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் சாமியும் கும்பிட்டாச்சு. இன்றைக்கி பெருசாக சமைக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத நீங்கள் நான் சொல்கிறேன், வீடியோவாக போடுறேன், பார்த்துக்கோங்க. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன நினச்சேன்னு சொல்லி பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசை தான் சுட்டு வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கிறேன். அப்புறம் கேரட் பொரியல், இதில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல், அதில் ஒயிட் ரைஸு. இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, லெமன் ஜூஸு, லெமன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சுகர், கொஞ்சம் மிளகு பொடி போட்டு வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்னி இருக்குது. சரிங்களா, இதுதான் மதியத்துக்கு காலைல தோசை. சட்னி பிடிக்கலங்கிறவங்க இட்லி பொடி அங்கே இருக்குது, இட்லி பொடி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மதியத்துக்கு ஒயிட் ரைஸு, முள்ளங்கி சாம்பார், கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாப்பா சாப்பிட போகிறா, ஸ்கூல் கிளம்பிட்டா. பார்த்தீங்களா, எங்களுக்கு முன்னாடி ஜிஞ்சர் டைனிங் டேபிளில் உட்காந்துருச்சு சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு நான் எடுத்து வச்சுட்ருக்கேன் இல்லையா, எங்களுக்கு முன்னாடி ஜிஞ்சர் உட்காந்துட்டாங்க. பாவம், நம்மளுக்கு பசிக்குதுன்னா நம்ம பசிக்குது சொல்லி நம்ம கேட்டோ வாங்கியோ சாப்பிட்றோம். ஆனால் அந்த வாயில்லாத ஜீவன்கள் என்ன பண்ணும், நம்ம சாப்பிட்றப்போ நம்ம கரெக்டாக அந்த டயத்துக்கு உட்காந்தா தான் இவங்க சாப்பாடு போடுவாங்க, இல்லை நம்ம மறந்துடுவோம் அதை. சரிங்களா, அதனால் கரெக்டாக அந்த டயத்துக்கு உட்காந்துருது. பாவம்தான், வாயில்லாத ஜீவன்கள்லாம் பாவம்தான். என்ன பண்ணுறது, யாரோ ஒருத்தவங்க கையை எதிர்பார்த்து தான் அதுங்க வாழ வேண்டிய சூழ்நிலை. சரிங்களா, இப்போ நம்ம மனிதர்களாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்மளுக்கு பசிக்குது அப்படின்னா யார்கிட்டே கேட்போம், கையேந்தி கூட ஒரு பிச்சை கூட எடுத்து சாப்பிட்றாங்க. சரிங்களா, நிறைய இடங்கள்ல அன்னதானம் போடுறாங்க, அங்கே கூட நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம போய் சாப்பிட்றோம். ஆனால் இதுகளுக்கு எதுவுமே தெரியாது. பசிக்குது அப்படின்னா இப்படி யாராவது சாப்பிட்றப்போ, இதுகெல்லாம் பூனைகள்லாம் திருடுது தெரியுமா, அது கரெக்டாக வயிற்றுக்கு சாப்பாடு போட்டால் அதுக்கு திருடாதுங்க. பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், எந்த ஒரு வாயில்லாத ஜீவன்களாக இருக்கட்டும், நம்ம கரெக்டாக சாப்பாடு போட்டோம் அப்படின்னா அது திருடாதுங்க. அதுகளுக்கு வயிற்று பசி காரணமாக என் மனுஷனே திருடுறான். அதுகளை விட ஒரு அறிவு கூட உள்ள மனுஷனே திருடுறாங்க, அதுக்கு திருடாதுங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற ஜீவன்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம வெளியில் பார்க்குற வாயில்லாத ஜீவன்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதுகளுக்கு கொஞ்சோட சாப்பாடு போடுங்க. மனுஷங்களை காட்டிலும் நாயெல்லாம் ரொம்ப நன்றியுள்ளதாக இருக்கும். இந்த பூனைகளுமே அப்படி தான். எனக்காண்டி காலையில் 4 மணிக்கு இதுக்கு தான் வெளியில் நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, பாய்.